ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம பிரனீஷ் குட்டிக்கு வந்து கொஞ்சம் ஃபீவர், காஃப்லாம் இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தோன்னா நான் ஃபுட்டு கொடுக்க போகிறேன். இவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்டாரு. ஃபீவர்னால சரியாக சாப்பிட முடியல. ஸோ இன்றைக்கி தான் நம்ம சாலிட் ஃபுட் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அகைன். என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேரட் தான். கேரட்டில் வந்து நல்லா நம்ம சீவிட்டு, வாஷ் பண்ணிவிட்டு, நம்ம ஸ்லைஸ் போட்டு, அதுக்கப்புறம் வந்து ரைஸ் தனியாக வச்சுட்டு, அது ரெண்டுத்தையும் கிரைண்ட் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். வாங்க செஞ்சு நம்ம பிரனீஷ் குட்டிக்கு வந்து கொடுக்கலாம். பாருங்கள், நான் கேரட் வந்து நல்லா ஒரே ஒரு கேரட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஒரு கேரட்டே முழுசாகவே போட்டுக்கலாம். ஏன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு கேரட் வந்து ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் நான் இந்த ஒரு கேரட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைஸ் போட்டு எடுத்துகிட்டு இது நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் வந்து நல்லா வேக வச்சுக்கணும் தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு. ஸோ இந்த ஒரு கேரட்டுக்கு வந்து நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த தண்ணியை கூட நம்ம பாப்பாவுக்கு வந்து கொடுத்துக்கலாம். நம்ம சாப்பிடும்போது தண்ணி கொடுப்போம். ஸோ இந்த கேரட் வேக வச்சு தண்ணி கூட நம்ம கொடுத்துக்கலாம். பாருங்கள், இது ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும். இது வந்து வேகத்துக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ கேரட் வந்து நீங்கள் ரைஸில் சேர்த்துக்கிறதுனால நம்ம குழந்தையோட கண் பார்வைக்கெலாம் வந்து ரொம்பவே நல்லது. ஸோ பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நான் வந்து ஒரு ஜாரில் வந்து கொஞ்சமாக ரைஸ் போட்டுக்கிறேன். ரைஸ் போட்டு இப்போ வேக வச்ச கேரட்டும் எடுத்து போட்டுக்கலாம். எடுத்து போட்டு நல்லா ஆறட்டும் கொஞ்சம் நேரம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பாப்பாவுக்கு வந்து அந்த கோல்டு காஃப் சரியாகிறதுக்கு ஒரு ரெமெடி சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து எங்கள் அம்மாகிட்ட கேட்டேன். என்னென்னா வந்து ஒரு கற்பூரவள்ளி ஒரு இலை, அதுக்கப்புறம் துளசி, கொஞ்சமாக மிளகு, அப்புறம் சீரகம், இது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து பாயில் பண்ணிக்கணும். பாயில் பண்ண தண்ணியை வந்து நம்ம கொஞ்சமாக ஓரளவுக்கு ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் இது வந்து இந்த பாப்பாவுக்கு வந்து கொடுத்திங்கன்னா பாப்பாவுக்கு இருக்க அந்த நெஞ்சு சளி எல்லாமே வந்து சரியாயிடும். ரொம்பலாம் கொடுக்கக்கூடாது, 1 ஸ்பூன் மட்டும் கொடுத்தாலே போதும். ஸோ நம்ம பிரனி குட்டிக்கு வந்து ஃபீவர் சரியானதுக்கப்புறமே வந்து காஃப் வந்து இருந்தது. நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து நான் கொடுத்தேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, சரியாக இருக்குது, ரொம்பலாம் இல்லை. ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் பாப்பா இருக்கவங்க. ஸோ அவ்வளோதான், இங்கே பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் நல்லாவே கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து நம்ம பிரனிஷ் குட்டிக்கு வந்து கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்து நான் கேரட் மட்டும்தான் எடுத்து போட்டு நான் ரைஸில் போட்டு அரைச்சிருக்கேன். அந்த தண்ணியை வந்து நான் வேஸ்ட் பண்ணலை, ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம இந்த கேரட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி கூட பாப்பா கொடுத்துடலாம். ஸோ பாருங்கள், சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம பிரனிக்குட்டி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு போய் பார்த்துடலாம். பாருங்கள், இவர் என்ன பண்ணுறாருன்னு துணியை போட்டு மென்னுட்ருக்காரு. இப்போ கொஞ்சம் சரியானதும் ஆட்டோ கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ இந்த கேரட் வந்து நீங்கள் ரைஸில் தான் வந்து போட்டு கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் இட்லி இருக்குல்ல, ஸோ இட்லியில் கூட நீங்கள் வேக வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் அதே தட்டிலே வந்து தனியாக வந்து கேரட் வேக வச்சுக்கணும், ஸ்டீம் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் அரைச்சி கூட ஊட்டலாம். இட்லிலையும் கொடுக்கலாம், ரைஸ்லையும் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து காலையில் வெறும் இட்லி மட்டும் தான் கொடுத்தேன். இட்லியில் வந்து சும்மா சுடு தண்ணி மட்டும் ஆட் பண்ணி கொடுத்தேன். ஸோ இப்போ ஆஃப்டர்நூனுக்கு வந்து கேரட் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து ரைஸும் கேரட்டும் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் எப்படி வேணாலுமே கொடுக்கலாம். தனியாக கேரட் கூட வேக வச்சு கொடுக்கலாம், ரைஸில் போட்டு தரலாம், இட்லியும் போட்டு தரலாம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நான்வெஜ் தான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ ஒன்று அந்த வீடியோவும் போடுறேன், பாருங்கள், பார்த்து நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நான் இதை வந்து பிரனிக்குட்டிக்கு கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக வரவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருன்னா பேபிஸ் இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ பை, டேக் கேர்.